ஹே guys, this is day 11 of 30 days book challenge. நான் ஒரு பெர்ஃபெக்ட் கையை மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஒருத்தர் கூட போறீங்க. ஆனா அந்த பர்சன் தான் உங்களோட என்டையர் ஹார்ட்டையும் பிரேக் பண்ணி உங்களோட பெயின் எல்லாத்துக்குமே காரணமா இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் கூலின் ஹோர் எழுதுன இட் எண்ட்ஸ் வித் அஸ். ஆல்ரெடி இந்த புக் ஒரு மூவி அடாப்டேஷன் ஆகி லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நீங்க அந்த மூவியை பாக்குறத விட இந்த புக்கை படிக்கிறது ஃபார் மோர் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரக்டர் டிப்ஸ் எல்லாமே இந்த மூவில எடுத்துட்டு வர முடியல அவங்களால. இந்த புக்கோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லில்லி ஒரு ஃபிளாரிஸ்ட், அவங்க ரயில்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சார்மிங்கா ரொம்ப சூப்பரா போற ரிலேஷன்ஷிப் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரயிலோட இன்னொரு பக்கம் லில்லிக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எடுத்துட்டு போறாங்க, நம்ம வெளியே இருந்து பாக்குறப்ப எந்த ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு பர்சன் டாக்ஸிக்கா இருக்காங்கன்னா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் இன்னொரு பர்சன் அவங்கள விட்டு வெளில வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்க லவ் பண்றப்ப அந்த டாக்ஸிக் பர்சனாலிட்டியை மட்டுமே நீங்க லவ் பண்ணல, இன்னொரு லவ்வபிள் சார்மிங் பர்சனாலிட்டியும் தான் லவ் பண்ணிருப்பீங்க. சோ ரெண்டு பர்சனாலிட்டிஸும் ஒருத்தர்கிட்ட இருக்கப்ப எல்லாருமே கிரேவா மாறி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப சிம்பிளா தெரியுற ரேஷனல் டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது அப்படிங்கறதையும் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. என்னதான் இந்த புக் ஒரு ரொமான்ஸ் டிராமாவா ஸ்டார்ட் ஆனாலுமே ஜென்ரேஷனல் டிராமா எப்படி பிரேக் பண்றது, எப்படி உங்களுக்கு இருக்க எல்லா ஹோப்பும் போனதுக்கு அப்புறமும் ரீபில்ட் பண்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி மூவ் ஆகுறது, அந்த எப்பெல்லாம் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மூவ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் டச் பண்ணிருக்கு. இந்த புக் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கறத விட ரிலேஷன்ஷிப் பத்தின இன்னொரு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஓபன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பர்சனலா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ரொமான்ஸ் புக் தான் இது. கண்டிப்பா நேரம் கிடைக்கிறப்ப படிச்சு பாருங்க. இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல் கைஸ். நாளைக்கு இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பை.